கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேச கிருபை செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சற்று நேரம் தியானத்துக்கு எடுக்கப்பட்ட வசனம் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 7வது அதிகாரம் 17வது வசனம். அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், நல்ல மரம் எல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். அடுத்த வருஷம் சொல்லுவது, நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரமோ நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வீடுகளிலே மரங்களை எல்லாம் வளர்ப்பது மிகவும் சுலபமான காரியம். எல்லா வீடுகளில் சென்றால் அங்கே மரங்களை தாராளமாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாம் பலா மரத்தை வைக்கிறோம், அதுபோல மாமரத்தை வைக்கிறோம். அநேக மரங்களை நாம் வீட்டிலே வளர்க்கிறோம். மரங்களிலிருந்து அதோட கனியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மரங்களை வளர்க்கிறோம். அதுபோல ஒரு ரோஸ் மரம், ஒரு ரோஸ் செடியை நாம் வளர்க்கிறோம், ரோஜா செடியை. அதிலிருந்து பூ கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நம் ரோஜா செடியை நாம் வளர்க்கிறோம். அதிலிருந்து கனி தர வேண்டும், அதிலிருந்து பிரயோஜனம் வேண்டும் நமக்கு என்று சொல்லி நாம் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோலதான் தேவனாய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நாம் கனி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். எப்படியாக ஒரு மாமரத்திலிருந்து மாம்பழத்தை நாம் எதிர்பார்க்கிறோமோ, எப்படியாக ஒரு பலா மரத்திலிருந்து நாம் பலாப்பழத்தை எதிர்பார்க்கிறோமோ, எப்படியாக ஒரு தென்னை மரத்திலிருந்து நாம் ஒரு தேங்காய் எதிர்பார்க்கிறோமோ, எப்படியாக ஒரு ரோசா செடியிலிருந்து ஒரு ரோஜா பூவை எதிர்பார்க்கிறோமோ, அப்படியாக கர்த்தரும் நம்மிடத்திலிருந்து கன்னிகளை எதிர்பார்க்கிறார், நம்மிடத்திலிருந்து பிரயோஜனத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய தேவனும் நம்மிடத்திலிருந்து அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஆவின் கனியை என்று நம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 5வது அதிகாரம் 22 23 வாசிக்கும் பொழுது, ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கமாகிய 6 கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 6 கனியும் நம்மிடத்தில் வேண்டும். எப்படியாக ஒரு மாம்பழத்தை நாம் சொல்லுகிறோம், நல்ல மாம்பழம் என்று சொல்லி நாம் சொல்லுவது உண்டு. இல்லை, ஒரு பூவை பார்த்து நல்ல பூ என்று நாம் சொல்லுகிறோம். அப்படியே ஒரு மனிதனுக்கும் 9 கனிகள் இருக்க வேண்டும், 9 சுபாவங்கள் இருக்க வேண்டும், 9 குணங்கள் இருக்க வேண்டும். இந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியம். இந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது கர்த்தர் எதிர்பார்க்கிற இந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும், அது கனி கொடுக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். எப்படியாக நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் நல்ல காரியங்களை செய்து, நன்மையான காரியங்களை செய்து, நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக நாம் வாழும் பொழுது கர்த்தர் அதை பிரியப்படுகிறார். காரணம், இந்த 9 காரியங்கள் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இந்த கனி உள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும், கனி கொடுப்பவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். இந்த கனி என்பது கர்த்தர் வாழ்ந்து காட்டின காரியங்கள் தான். அவர் வாழ்ந்து காட்டின காரியங்களை நாமும் பின்பற்ற வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அது அவருடைய பார்வையிலே மிகவும் 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 பெரியதாக காணப்படும். இந்த குணாதிசயங்கள் அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கமாகிய இந்த குணாதிசயங்கள் நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திலும் அன்புள்ளவர்களாக காணப்பட்டார். அந்த அன்பு நாம் காட்ட வேண்டும். அவர் தயவுள்ளவராக இருந்தார். அவர் தயவு நிமித்தமாகத்தான் அவர் அநேக வியாதிஸ்தர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அதுபோல நாம் நம்முடைய சுற்றியுள்ளவர்களுக்கு தயவுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். ஒரு இச்சையடக்கமுள்ளவராக இருந்தார். ஆகவேதான் பிசாசு அவரை சோதித்த வேளையில கூட அவர் பிசாசின் வலையில விழுந்து விடவில்லை. அதுபோல நாம் இச்சையடக்கம் உள்ளவராக வாழ வேண்டும். கர்த்தர் ஆசீர்வாதம் மட்டும் போதும் என்று சொல்லி நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார், அதிப்பார், நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார். அதுபோலதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 13வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, லூக்கா 13வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு ஊமை சொல்லுகிறார். ஊமை என்னவென்று சொன்னால், ஒரு தோட்டத்திலே, ஒரு திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரம் நிற்கிறது. அந்த அத்தி மரத்திலே அந்த தோட்டத்தினுடைய எஜமான் வந்து கனியை தேடுகிறார்.
அப்பொழுது அங்கு கனி கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அந்த அந்த தோட்டத்திலே அத்திமரம் வளர்கிறது. அப்பொழுது அந்த தோட்டக்காரர் சொல்லுகிறார், இந்த அத்தி மரத்தை நீங்கள் முறித்து போடுங்கள், இதிலிருந்து நான் கண்ணியை தேடுகிறேன். 3 ஆண்டுகள் நிற்கிறது, நிலத்தை எல்லாம் கெடுத்து விடுகிறது, வெட்டி விடுங்கள் என்று சொல்லி சொன்னவெளியில தோட்டத்தினுடைய வேலைக்காரன் சொல்றார், ஐயா இந்த 1 வருஷம் மாத்திரம் நாம் இதற்கு பராமரிப்போம், தண்ணி ஊற்றி இதற்கு உரங்கள்லாம் போட்டு இதை பராமரிப்போம். இந்த வருஷம் கண்ணி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் அடுத்த வருஷம் நாம் இதை முறித்து போடும் என்று சொல்ல. அப்படியாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர் இரக்கத்து நிமித்தமாக நாம் ஒருவேளை உலகத்தில் பாவங்களில் பிடிபட்டு போனாலும் சரி, இரக்கத்து நிமித்தமாக இன்னும் 1 வருஷம், அடுத்த வருஷத்திலே என்னுடைய மகன் என்னை தேடி வருவான், அடுத்த நாளில் என்னை தேடி வருவான் சொல்லி இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நாமும் கனி கொடுக்க நம்மிடத்திலிருந்து கர்த்தர் கனி எதிர்பார்க்கிறார். நம்மிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை பலனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்திலிருந்து நம்முடைய குணாதிசயங்கள், நல்ல குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிற காரணம், அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவர் நம்மை உருவாக்கி அவருடைய சொந்த ஜனமாக அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய சுத்திர பூகரத்தை தந்து அவருடைய சொந்த ஜனமாக நம்மை ஆசிரியத்துக் கொண்டிருக்கிறார், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். காரணம், நாம் கனி உள்ளவர்களாக வாழ வேண்டும், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கனி கொடுப்பவர்களாக வாழ்வோம். கர்த்தர் நமக்கு தருகிற அந்த எல்லா ஆசீர்வாதம் சுதந்திரிக்க நாம் அவரை பற்றி கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறி அவர் காட்டின பாதைகளை பின்பற்றி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மேலும் சிறக்கும். நாம் கனி உள்ளவர்களாக அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளாக வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் சொல்ல வேண்டும், இவன் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நம்முடைய குணாதிசயங்களை பார்த்து, நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து, நம்முடைய நற்கிரிகளை பார்த்து, நம்முடைய வாழ்க்கை முறைகளை பார்த்து உலக மக்கள் சொல்ல வேண்டும், இவன் கிறிஸ்துவுடைய பிள்ளை, இவன் கனி கொடுப்பவன், இவன் அநேகருக்கு பிரயோஜனம் இருக்கிறான், இதனால் அநேகருக்கு பிரயோஜனம் உண்டு, நல்ல மனிதன், இவன் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட மகள் என்று சொல்லி சொல்லும் போது அதுதான் கர்த்தருடைய பார்வையிலே மேன்மையான காரியம். இந்த கனிவிட பொருளாக மாறுவோம். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இது சொல்லுறபடினால லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் வாசிக்கப்பட்ட வசனத்தின்படி நாம் கர்த்தர் நம்மை இரக்கமுள்ளவராக இன்னும் 1 வருஷம் என்று சொல்லி நம்மேல் கிருபை, நம்முடைய இரக்கத்து நிமித்தமாக நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நாம் அப்படியாக விட்டு விடாமல் நாம் கனி கொடுப்பொருளாக வாழும். எப்படியாக ஒரு மரத்திலிருந்து வருகிற கனியானது எப்படியாக பிறருக்கு இந்த மரத்திலிருந்து இந்த கனி மிக சுவையாக இருக்கிறது சொல்லி சொல்லுவதன் வண்ணமாக நாம் பிறர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், இவன் கிறிஸ்துவுடைய பிள்ளை, இவன் நன்மை செய்கிறவன், இவன் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்ட வண்ணமாக நாம் மாறுவோம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு இந்த ஆசீர்வாதமே நாள் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் கனி கொடுப்பவர்களாக இருக்கிற உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் கனி கொடுப்பவர்களாக இருக்க கிருபை செய்ய, அநேக ஜனங்களுக்கு கனி கொடுப்பவர்களாக இருக்க கிருபை செய்ய, நீர் காண்பித்த பாதையை நாங்கள் பின்பற்றி வாழ்ந்த கிருபை செய்ய ராஜா. உங்களுடைய பிரசித்தமே வைக்கின்றேன். உண்மையான காரியங்களை செய்யும். இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு அளவு இல்லாமல் உண்மையான நிரப்பும் அற்புதங்கள் கணக்கு நாலு வசனங்களை பேச கிருபை கேட்டபடி ஆளுமே எல்லா துதிக்கிறமையும் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.